நல்லா இருக்கு. ஓகே. நல்லா இருக்கு. பார்க்கலாம் நல்லா இருக்கு. அடிக்கடி தேட்டர் வருவோம். இந்த மாதிரி அடிக்கடி போட்டால் நல்லா தான் இருக்கும். இப்போ உங்களை ஏமாத்தாம ஒர்த்தா ப்ரோ இந்த படத்தை வந்து 100 ரூபா கொடுத்து பார்க்கறதுக்கு ஒர்த்தா? வருது. செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டீமுக்கு வந்து ஒரு சல்யூட் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியாவது ஏமாற்றி தேட்டருக்குள்ளே வர வைப்பாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா போல்டாக ஒரு கதையை நம்பி 1 ரூபா கொடுத்து நம்ம தேட்டருக்குள்ளே போக வைக்கிறாங்க. அதுக்கே எங்களுக்கு வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணோம். ஏன்னா ஓகே, எல்லாரும் பார்க்கலாங்களா? இல்லை, தாராளமாக பார்க்கலாம். பொறுமையாக உட்காந்து பார்த்தாலும் திருப்தியாக இருக்கு. 1 ரூபாய்க்கு பார்க்க வைக்கிறாங்க. அதை பற்றி நினைக்கிறீங்க? இல்லை, படம் கிரைம் மாதிரி இருந்தாலும் நல்லாவே இருந்துருக்கு படம். அந்த அர்த்தமாக இது 100 ரூபா அதிக ரேட்டு கொடுத்து பார்க்கறதுக்கு ஒர்த்தான படம். தாராளமாக பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் வந்து இந்த படத்தை எடுத்த டைரக்டருக்கு. எந்த டைரக்டருமே இவ்வளோ இதாக தெளிவாக ப்ரீமியம் ஷோ ஆகட்டும், எது ஆகட்டும், 1 ரூபா கொடுத்து இந்த படத்தை பாருங்க அப்படின்ட்டு இந்த படத்தை 1 ரூபா கொடுத்து பார்த்ததுல செம்ம ஒர்த்துன்னு சொல்லலாம். ஏன்னா 1 ரூபா கொடுத்தும் பார்க்கலாம். சூப்பராக இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ரொம்ப பார்க்கணும் போல இருக்க கிரைம் பண்ணணும். நல்லாவே எடுத்திருக்காங்க. படம் எப்படி படம்? 1 ரூபாய்க்கெல்லாம் படம் பார்க்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் 1 ரூபாய்க்கு ஒருத்தர் ப்ரீமியம் ஷோவுமே போட்டு காமிச்சிட்டாங்க. நம்ம வந்து பாசிட்டிவ் ரிவ்யூக்கோசரம் ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஃப்ரீ டிக்கெட்லாம் கொடுத்து உள்ளே அமுச்சு விட்டு ஒரு படத்தை பார்க்க வைப்பாங்க. அதுபோல் வெளியே வந்தவங்க எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி இறங்கி நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் இந்த படம் வந்து 1 ரூபா கொடுத்து தைரியமாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான் டைரக்டர். பரவாயில்ல, கன்னடம் சீதாராம் எப்படி இருக்கு? இந்த படம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த 1 ரூபா கொடுத்து அப்படியே படம் ஃப்ளாப் ஆகிட்டு வாய்ப்பு. ஆனால் இங்கே ஒரு கதையை நம்பி ஒரு ஸ்க்ரீன் பிளேவை நம்பி ஒரு தேட்டருக்குள்ள வர வைக்கிறாங்கன்னா அப்பயே நான் புரிஞ்சுக்கலாம் படத்தில் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ட்ரெயிலர் கூட பார்க்கல. கிரைம் த்ரில்லர் படம் பிடிக்கும், அதனால வந்தேன். ஆனால் 1 ரூபாய்க்கு ஒர்த்துங்களா? 1 ரூபா கொடுத்து பார்த்தீங்களா? படம் நல்லா கிரிப்பாக இருக்கு, சூப்பராக இருக்கு. ராட்சசன் படம் பார்த்த மாதிரி இருக்கு. 1 ரூபா கொடுத்து பார்த்து வைக்கிறாங்க. அதை பற்றி நான் நல்லா இனிஷியேட்டிவாக இருக்கு, நல்லா இருக்கு. பிரதர் அண்ட் சிஸ்டர் தான், ஃபேமிலிக்கு வரலாம். ஆனால் கொஞ்சம் சைக்கோ அந்த மாதிரிலாம் இருக்குது. பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். எங்கேயுமே லேக் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் படம் விறுவிறுப்பாக தான் போகுது. பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன வரும், அந்த ட்விஸ்ட் என்ன வரும், அதில் ஒரு 4 ட்விஸ்ட் இருக்குது. 4 ட்விஸ்ட்டுமே நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டாக தான் இந்த படத்தில் வந்திருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். நல்லா இருக்கு. ஓகே, 1 ரூபா கொடுத்து பார்த்துருக்கீங்க, ஒர்த்தாக இருக்குங்களா? ஒர்த்தாக இருக்கு. ஓகே, எப்படி பார்த்தது? இல்லை, நல்லா இருக்கு, பரவாயில்ல, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாங்களா? ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா த்ரில்லிங்காக இருக்கு. கிளைமேக்ஸ் ஏதாச்சும் போர் அடிக்கிற மாதிரி? இல்லை இல்லை, நல்லா இருக்கு. டீமுக்கு ஏன்னா இப்படி ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை வந்து நம்ம 100 ரூபா கொடுத்தாலும் இதுக்கு ஒர்த்து தான். கண்டிப்பாக ஒர்த்தான படம் தான், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். ஆனால் சில ஃபேமிலிஸ்லாம் தவிர்த்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா சில ரத்தம் தெரிக்கும் காட்சிகள்லாம் இருக்கும். அதனால் குழந்தைங்கள்லாம் தவிர்த்துட்டு பெரியவங்களாம் உட்காந்து பார்த்தாங்கன்னா இந்த படம் வந்து ஈஸியாக புரியும். இந்த மாதிரி வந்துட்டு பெய்டு ப்ரீமியர் இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்துக்கும் பண்ணியிருக்கிறாங்க, நல்லா இருக்குது. தமிழ் டப்புடு கன்னட மூவி, தமிழ் டப்புலாம் கரெக்டாக ஓகே, இன்னும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, சுமாராக இருக்குது. அதாவது இந்த கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸில் எப்படி இருந்தாங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக வந்துட்டு ட்ரீட் தான். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் மூமெண்ட் என்னான்ட்டு இந்த டைரக்டர் வந்து சிந்திக்க வச்சிருக்கிறார் ஒழிய போடா இதெல்லாம் ஒரு படமா அப்படின்ற மாதிரி சிந்திக்க வைக்கல அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து இவர் வந்து போய் ஃபஸ்ட்டு அந்த போலீஸாக வரவர், அவருக்கெல்லாம் ஒரு கிரேட் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம் இந்த படத்தில். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்த சீன்ஸ் எல்லாம் ஒரு சீன்ஸையுமே அனுபவிச்சு நடிச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்லலாம். மூவி நல்லா இருக்குது சார். நல்லா 1 ரூபாய் டிக்கெட்லாம் ஆஃபர் பண்ணாங்க. இது வந்து நல்ல ஒரு அட்டென்ஷன் வந்து பப்ளிக் நல்லா அட்டென்ஷன் இருக்குது படத்துக்கு. நல்லா இருக்குது, நல்லா த்ரில்லிங். 2 ஹவர்ஸ் தான் படம், நல்லா எங்கேயுமே படம் லேக் ஆகலை. நல்லா த்ரில்லிங், படம் முழுக்க நல்லா கிரிப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. ட்விஸ்ட் எதிர்பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல சார். ட்விஸ்ட் பண்ணவே முடியல. நல்லா டர்னிங் நல்லா டர்ன் அவுட் ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக. அந்த அந்த கொலைக்காரனோட வழி என்னன்னு தெரியும். அதுக்கப்புறமேட்டு ஒரு சைக்கிள் கில்லர் வந்து அவனாக உருவாகிறதில்ல, உருவாக்கப்படுறாங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்தோட கதை. அதை வந்து போலீஸ் கடைசியாக கண்டுபிடிக்கிறாரு. அது ஒரு மாதிரி
இந்த போலீஸ்க்கும் நல்ல செம்ம ரோல் அவர் வர சீன்ஸ்லாம் வந்து மாஸாக இருக்குது. ஒரு பெரிய ஹீரோவுக்கு வந்து இன்ட்ரோ கொடுத்தா எப்படி கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. பப்ளிக் வந்து அவங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளோதான். அப்படிதான் சொல்ல முடியும். நாங்கள் அது வந்து டைம் இருக்கு, வராங்க, வாய்ப்பு பயன்படுத்திக்கிறாங்க, அப்படிதான் சொல்ல முடியும். மூவி நம்பிலாம் வரல, வாய்ப்பு கிடைச்சிருக்கு, வராங்க, அப்படிதான் சொல்ல முடியும். இந்த படத்தை வந்து நம்ம 100 கொடுத்து பார்க்கறது ஒர்த்தானோ? ஒர்த்து தான் சார், ஒர்த்து தான். கதை நல்லா இருக்கு, ஒர்த்து தான். அதே மாதிரி அந்த ட்விஸ்ட்டு அந்த வில்லன் கேரக்டர் ஆகட்டும், அதில் வில்லன் நினைப்போம், ஆனால் எதுக்காக சாவடிச்சா அப்படின்ட்டு எல்லாமே ட்விஸ்ட்டாக சொல்லுவாங்க. அந்த ட்விஸ்ட்டு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷனில் ஒரு சம்பவம் நடக்கும், அது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவான். வந்துச்சுல்ல அந்த மாதிரி த்ரில்லிங் படம், ஒரு டைம் பாஸ். இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஆமாம், வித்தியாசமாக போகுது. 1 ரூபா கொடுத்து பார்க்க வைக்கிறாங்க போல்டா. டைம் பாஸ் ஓகேவா? அதை காசு கொடுத்து பார்க்கறது ஒர்த்தா இந்த படம்? 100 ரூபா பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்குறாங்க. பார்க்கலாம். நல்லா டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்கான். படம் எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ணி பார்த்தீங்களா? பார்த்தேன். இது மாதிரி 1 ரூபா கொடுத்து பார்க்க வைக்கிறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது மாதிரி எல்லா படம் பண்ணால் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அப்படிலாம் இல்லை மெயின் படத்துக்கு வரவு வைக்கணும், எல்லாரும் தேட்டருக்கு வரணுன்றதுக்காக தான் மெயின். இது 1 ரூபா கொடுத்தே வர வச்சுருக்கோம். நாங்களே அதனால தானே வந்தோம். எங்கள் பையன் அதனால தானே டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க. அவன் வரதா இருந்துச்சு, எதாச்சும் நாங்கள் வந்துட்டோம். நீங்கள் கதை ரேட்டு ஜாஸ்தி இருந்துச்சுன்னா எங்கள் பையன் வரவே மாட்டான். அதுதான் main. இந்த படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. 10க்கு எவ்வளோமா தரீங்க? 10க்கு 7 தருவேன். இந்த படம் வந்து காசு கொடுத்தே பார்க்கலாம், அந்த அளவுக்கு ஒர்த்து. ஃபஸ்ட்டுலேருந்தே நீங்கள் வந்து கவனிப்பாக கதைக்குள்ளே போயிடுவீங்க, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக போகுது படம். ராட்சசனும் போர்த்தொழிலும் கலந்து எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்க. கன்னடா ஃபிலிமில் எனக்கு வந்து கேரளா படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. ஏன்னா இடம், அந்த லொக்கேஷன்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்திருப்பாரு. அந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா ரியலாக வாழ்ந்துருக்காரு, அந்த கேரக்டரே வாழ்ந்துருக்காரு. நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் சலிப்பு தட்டல. போலீஸ்க்கு ரைட்டிங் மட்டும் நல்லா இருந்தால் நல்லா இருந்திருக்கும், மற்றபடி இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. சூப்பர். இது மாதிரி 1 ரூபா கொடுத்து பார்க்க வைக்கிறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? மோஸ்ட்லி இதில் சாங்ஸ்லாம் இல்லை. நம்ம தமிழில் பண்ணியிருந்தாங்கன்னா ஐட்டம் டான்ஸ் ஒரு 2 வச்சுருப்பாங்க, ஒரு மாதிரி ஆக்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் இந்த படத்தில் ஐட்டம் டான்ஸ்லாம் இல்லை. போர் அடிக்காமல் அடுத்தடுத்த சீனை வந்து கொண்டு போயிடுறாங்க. இவனா அந்த கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தன் போய் பிடிச்சா, அதை தாண்டி ஒருத்தன் பண்ணியிருப்பான், அதை தாண்டி ஒருத்தன் கிளைமேக்ஸில் ஒருத்தன் பண்ணியிருப்பான். ஒரு மாதிரி 3 ட்விஸ்ட்டில் வந்து ஒரு 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 கேரக்டர் வந்து உட்கார வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அண்ணா படம் 1 ரூபா கொடுத்து தான் வந்தேங்க. இது வந்து இந்த படத்தை 150 ரூபா கொடுத்து வந்து கூட பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு படம். அருமையாக ரொம்ப த்ரில்லராக இருக்கு. நல்லா த்ரில்லாக இருந்துச்சு. பார்த்தா ரொம்ப ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஏதாச்சும் லாகிங் இருக்கு? இல்லை லேகிங் இல்லை, லேகிங்லாம் இல்லை. நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. பாதியில இருந்து அப்படி தெரியல, நல்லா டைம் போனது இதெல்லாம் பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம். சின்சியராக கடைசி வரைக்கும் பார்த்து முடியும். இவங்க சூப்பராக உட்காரச்சு. நம்ம போர்த்தொழிலில் ரெண்டு கொலைக்காரனை காமிச்சிருப்பான், சைக்கோ கொலைக்காரனை. அதை வந்து ஃபாலோ பண்ணி தான் இன்னும் இந்த கொலைக்காரனும் கொலை பண்ணிட்டு இருப்பான். அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒன்று நடக்கும். அது ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஆனால் 1 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்து இந்த படம். ட்விஸ்ட்லாம் எதிர்பார்க்க இதனால ட்விஸ்ட்லாம் பக்கா ட்விஸ்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு இதுவும் ட்விஸ்ட்டாக வந்துட்டே இருக்குது. முடிஞ்சிச்சு நினைக்கும் போது அடுத்த ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. நல்லா இருக்கு படம். இது மாதிரி 1 ரூபா கொடுத்து பார்க்க வைக்கிறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்குண்ணா. நாங்கள் சும்மா இப்போ எதாச்சும் பார்த்து வந்தோம். கண்டிப்பாக எதாச்சும் பார்த்து வந்தீங்களா? நாளைக்கு போய் இன்னைக்கு கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சது ஒரு 10 பேர்கிட்டயே நான் சொல்லிடுவேன். நாளைக்கு போய் பாருங்க, 150 ரூபா கொடுத்து கூட பாருங்க, அவ்வளோ ஒர்த்து அப்படின்னு சொல்லிடுவேன். ரேட்டிங் எவ்வளோ தரீங்க? ரெடி 10க்கு 10. ரேட்டிங் 10க்கு 10 சரிதான். இப்போ நான் வந்து மயிலாட் படத்துல வந்தேன். ஆனால் வந்து திடீர்னு பார்த்து இந்த 1 ரூபா டிக்கெட்டு இந்த மாதிரி இந்த படம் வருது அப்படின்னாங்க. சரி என்னதான் இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலான்னு போனேன். ஆனால் பார்த்ததுக்கு வந்து ஒர்த் ஃபார் வாட்சிங் தான். ஏன்னா வந்து இப்போ ஆரியன், அப்புறம் வந்து ஹிட் கேஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவம் கிடைக்கும். அப்புறம் வந்து நிறைய ட்விஸ்ட்டில் வச்சுருந்தாங்க, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு நான் ஃபஸ்ட்டு காலையில் எத்தனை மணிக்கு ரிலீஸ் பண்ணுது, எத்தனை மணி ஷோ அப்படின்னு பார்க்குறப்ப தான் இந்த சீதாராம், செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் 1 ரூபாய்க்கு போட்டுருங்க. சரி 1 ரூபாய்க்கு போட்டிருக்காங்களா, 1 ரூபாய்க்கு போட வாய்ப்பு இல்லையே அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு வந்தேன். அதே மாதிரி நம்ம நண்பர்கிட்டையும் கேட்டேன், 1 ரூபாய்க்கு போட்டிருக்காங்களே அப்படின்ட்டு. சரி போகலாம் அப்படின்ட்டு ஈவினிங் தான் கேட்டுட்டு இந்த படத்துக்கு வந்தோம். எங்கே அந்த மைண்டு நம்ம வந்து நாம் கெஸ் பண்ணிட்டே இருப்போம். ஓ இவன் இருப்பானா அவன் இருப்பானான்ட்டு 3 ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. நமக்கு தெரியும் ட்விஸ்ட் உடைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு ட்விஸ்ட் வச்சுலாம் இப்போ எடுத்தாங்கன்னா படம் ஓடாது. இதில் வந்து 3 ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு காசு கொடுத்து ஒர்த்தான படம் தான் அந்த படம். தேட்டரில் மறக்காம மிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம ஃப்ரீயாக பார்க்குறதோட இந்த 1 ரூபாயை கொடுத்து நம்ம உட்காந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து ரிவ்யூ கொடுக்கலாம். ஏன்னா பாசிட்டிவாக இருந்தால் படம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறோம், நல்லா இல்லைன்னா நல்லா சொல்ல போகிறோம்.
பட் நம்ம ஃப்ரீயாக போனோம்னா நமக்கே ஒரு கில்ட் ஃபீல் இருக்கும். நம்ம இதை கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் சொல்லி ஆகணும், நெகட்டிவாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்துக்கு தைரியமாக சொல்லலாம். இது கண்டிப்பாக ஒர்த்து டு வாட்ச் தான். ஃபேமிலியோடு உட்காந்து எல்லாருமே உட்காந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. அப்புறம் நல்லா ஒர்த் ஃபார் வாட்சிங் தான். ₹1 ஒர்த்து. படம் போர் அடிக்கிற மாதிரி கேட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் நல்லா சூப்பராக பண்ணிட்டாங்க. நல்லா கிளைமேக்ஸ்லாம் இன்னும் நல்லா இருந்துச்சு. நல்லா ட்விஸ்ட் எதிர்பார்க்கல. கடைசியாக வந்த ட்விஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா பேக்ரவுண்ட் மியூசிக் தான் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. அந்த சினிமாட்டோகிராஃபி வந்து ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் மியூசிக்கில் வந்து வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அந்த எலிவேஷன் சீன்ஸ்லாம் கிளைமேக்ஸில் ஒரு எலிவேஷன் சீன்ஸ் வரும். அந்த ஆடை வெட்டுறவன் தான் ஒரு மாதிரி இருக்கும். அது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. நிறைய விஷயத்த ரிவீல் பண்ணிட்டு அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டே ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த ட்விஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும். ஃபாலோ பண்ணாமல் விட்டுக்கிட்டிங்கன்னா கடைசியில் தான் உங்களுக்கு ட்விஸ்ட் என்னன்னு தெரியும். அது நீங்கள் போல்டாக ஒரு செலக்ட் பண்ணலாம். ஏன்னா ₹1 கொடுத்து தேட்டரில் பார்க்க வைக்கிறாங்கன்னா அது வந்து நம்மள மாதிரி ரிவ்யூஸ் வந்து பாசிட்டிவாக சொல்கிறதுக்காக தான். அந்த அளவுக்கு ஒர்த்து தான். ஏன்னா இங்கே மெனக்கட்டி எழுதியிருக்காங்க. எல்லா கேரக்டரும் சூப்பராக வந்து அசைன் பண்ணிடுறாங்க. லேக்லாம் இல்லை ப்ரோ. நம்ம லேக்னு நினச்சிக்கிட்டா தான். லேக்லாம் இல்லை. நம்ம வந்து டைவர்ட் பண்ணுவாங்க. ட்விஸ்ட்டுக்காக டைவர்ட் பண்ணுவாங்க. க்ரைம் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு இந்த படம் ட்ரீட்டாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் தேட்டரில் பாருங்கள். கன்னட படம் தான். ஆனால் தமிழ் டப்பு மாதிரியே தெரியல. பார்த்தா இந்த படம் அவ்வளோ சூப்பராக தமிழ் படத்தில் கூட இப்படி ட்விஸ்டெல்லாம் எடுத்து வருமா அப்படின்ட்டு இந்த தமிழ் படத்தோட டைரக்டர்ஸுக்கு இப்படி எடுப்பாங்களா அப்படின்ட்டு நாம் சந்தேகப்படுற அளவுக்கு அப்படி எடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த கன்னட படத்தை வச்சுனாச்சும் இப்போ இருக்கிற தமிழ் பட டைரக்டர்லாம் எடுங்க அப்படின்ட்டு தான் சொல்லலாம். ஏன்னா வரையும் நீங்கள் என்னடா இவன் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு யோசிப்போம். பட் ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது இது கண்டிப்பாக ₹120 ₹200 கொடுத்து பார்க்க வேண்டியது. ஏன்னா நிறையா குப்பை படங்கள்லாம் வந்துடுச்சு. நம்ம கன்னடக்காரங்க வந்து மலையாள சினிமா மாதிரி இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க எப்போ எடுப்பாங்க நானும் பார்க்குறேன். அதனால் ஓவராலாக எல்லோரும் உட்காந்து பார்க்கலாம். சரி, தமிழ் டப்புட வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து கன்னட படம் மாதிரி தெரியல. அந்த டெம்ப்ளேட்டில் வர கன்னட வார்த்தை தான் நமக்கு வந்து மைனஸாக தெரியும். மற்றபடி சூப்பராக டப் பண்ணி விட்டுருக்காங்க. என்னங்கன்னா மலையாள படமும் இது மாதிரி வந்து தமிழ் டப்பில் நிறைய படம் தமிழ் டப்பில் விடாமல் ஓடிடியில் டைரெக்டாக தமிழில் விடுறாங்க. அதை அவாய்ட் பண்ணிட்டு இது மாதிரி தேட்டர்லேயும் அவங்க படமும் விட்டா நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்ஸு அது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் ஒன்றும் அடுத்த இது போகும்போது அந்த இது மியூசிக்கே முன்னாடியே வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதெல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு இது அந்த வபால் படம் வந்தது இல்லைங்களா, அது என்ன படம், லோகா மாதிரியே இந்த படமும் ஓடும் அப்படின்ட்டு நான் சொல்லலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக மியூசிக் இது பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த கேமரா ஆங்கிள் வைக்கிறது எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நம்ம கன்னட படம் மாதிரியே தெரில. மலையாள படம் தமிழ் படம் மிக்ஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. எனக்கு லேக்லாம் பெருசாக தெரில. ஏன்னா ஒரு படம் வந்து நம்மளை உட்கார வச்சுட்டாவே போதும். ஏன்னா ஃபஸ்ட் சீன்லேயே உட்கார வச்சுட்டாங்க. ஒரு மாதிரி நம்மளை இது இவன் தான் கொலைக்காரன்னு ஃபஸ்ட்டே காட்டிடுவாங்க. ஆனால் அவன் கொலைக்காரனாக இருக்க மாட்டான். அது ஒரு மாதிரி நம்ம அங்கேயே உட்கார வச்சுட்டாங்க. நாம் யோசிச்சுட்டு தான் இருப்பேன், என்னடா கொலைக்காரனை ஃபஸ்ட்டே காட்டிட்டாங்க, இவன் தான் கடைசி வரையும் வருவானான்னு யோசிப்பான். பட் ஆனால் வேறு லெவலில் ட்விஸ்ட்லாம் கிளைமேக்ஸ் எல்லாம் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. நம்ம படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு ட்விஸ்ட்டில் இருக்குது. எங்கேயுமே லேக் அடிக்கல, எங்கேயுமே போர் அடிக்கல, எங்கேயுமே இதாகல. அதுக்கப்புறம் ஒரு 2 சாங்ஸ் வருது. அந்த ரிலேட்டடாக ஒரு சாங்ஸ் வருது. அது வந்து எப்படி இது பண்ணுறாங்க, அதில் என்ன ட்விஸ்ட் இருக்குது, அந்த ட்விஸ்ட்டு கொண்டு வர அளவுக்கு சாங் இருக்குது. நம்ம சாங்ஸ் வச்சே பார்த்துக்கலாம் இந்த படம் என்ன எப்படி முடியும் அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும். நமக்கு வந்து புதுமுகமாக தான் தெரியுது. கன்னட ஆக்டர்ஸ்னால் நமக்கு புதுமுகம் மாதிரி தெரியுது. ரியலாக அந்த போலீஸை ஃபஸ்ட் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் போக போக கதைக்குள்ளே நம்ம அசைன் ஆயிடுறோம். நம்ம டைவர்ட்டே ஆகலைங்க. படம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டே இருக்குது. வந்து பாருங்க, படம் அவ்வளோ அருமையாக இருக்குது. அதே மாதிரி ஆஸ்கர் தியேட்டர் நிறுவனத்துக்கும் இந்த படம் உருவாக்கி கொடுத்து எல்லாத்தையும் வர வச்சதுக்காக மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.